70 கிலோ எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கொப்பரை, அதை தாங்கி மலை ஏறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அப்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற்றப்பட்ட அந்த மகாதீபத்திற்கு பின்னால் இருக்கும் அற்புதம் என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கார்த்திகை மாதம். இது வெறும் விளக்குகளின் திருவிழா இல்லை. நம் மனதில் உள்ள இருளை போக்கி ஞானம் என்கிற ஒளியை ஏற்றி வைக்கும் ஒரு புண்ணிய காலம். இந்த நாளை தமிழ்நாட்டின் எல்லா கோவில்களிலும் கொண்டாடினாலும் சில கோவில்களில் இது ஒரு சரித்திர நிகழ்வாகவே மாறிவிடுகிறது. அப்படியான ஒரு இடம்தான் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். இந்த மகத்தான நிகழ்வின் மையப்புள்ளியாக இருப்பது பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் அந்த பிரம்மாண்டமான தாமிர கொப்பரைதான். சுமார் 70 கிலோ எடை, 4 அடி உயரம், நூற்றுக்கணக்கான லிட்டர் நெய் கொள்ளளவு கொண்ட இந்த புதிய தாமிர கொப்பரை இந்த நிகழ்வின் நாயகன் என்றே சொல்லலாம். புராணங்களின்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவன் அடிமுடி காண முடியாத ஒரு நெருப்பு பிழம்பாக தோன்றிய நாள்தான் கார்த்திகை திருநாள். அந்த பேரொளியை வழிபடும் விதமாகத்தான் மலை உச்சிகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் உருவானது. முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த இந்த திருப்பரங்குன்றம் மலையை சிவனின் அம்சமாகவே பக்தர்கள் பார்க்கிறார்கள். அதனால் இங்கு ஏற்றப்படும் தீபத்தை அந்த சிவரூபமாகவே வணங்குகிறார்கள். கார்த்திகை தீபத் திருவிழா 10 நாட்களுக்கு முன்பே கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் வீதி உலா வந்து அருள் பாலிப்பார். திருப்பரங்குன்றமே விழாக்கோலம் பூண்டிருக்கும். விழாவின் உச்சக்கட்டமான மகா தீபத் திருநாளன்று அந்த 70 கிலோ கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் நிகழ்வே ஒரு தனி அத்தியாயம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த புனித கொப்பரையை தோளில் சுமந்து செல்கிறார்கள். கரடு முரடான மலைப்பாதையில் ஒவ்வொரு அடியையும் பக்தியுடன் எடுத்து வைத்து அவர்கள் மேலேறுகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நூற்றுக்கணக்கான லிட்டர் நெய், பல 100 மீட்டர் நீளமுள்ள காடா துணியாலான திரி, கற்பூரம் என பூஜை பொருட்களும் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. மாலை நேரம் நெருங்குகிறது. திருப்பரங்குன்றம் நகரமே மலை உச்சியையே பார்த்து காத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான கண்கள் ஒரே திசையில் ஒரே எதிர்பார்ப்புடன் நிலைத்திருக்கின்றன. கோவிலுக்குள் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் முடிந்து சரியாக மாலை 6:15 கோவிலில் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தகவல் மலை உச்சிக்கு தெரிவிக்கப்பட்டதும் கோயில் மணி ஓங்கி ஒலிக்கிறது. அந்த நொடிக்காக காத்திருந்த சிறப்பு குழுவினர் மகாதீபத்தை ஏற்ற தயாராகின்றனர். ஒரு சிறிய தீப்பொறி மெல்ல மெல்ல வளர்ந்து பிரம்மாண்டமான அந்த திரியை பற்றி கொள்கிறது. அடுத்த கணம் விண்ணை முட்டும் ஒரு பிரம்மாண்டமான ஜோதி இருளை கிழித்து கொண்டு சுடர்விட்டு எரிகிறது. அந்த மகத்தான ஜோதிமலை உச்சியில் தோன்றியதும் கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என விண்ணதிர முழக்கமிடுகின்றனர். பலரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த ஜோதி வெறும் நெருப்பு அல்ல, அது பக்தர்களின் பல ஆண்டு கால நம்பிக்கையின் வெற்றி, தீமைகளை அழிக்கும் சிவனின் பேரொளி. அந்த ஒளியை கண்டதும் மக்களின் மனதில் இருந்த கவலைகள் கரைந்து போவதாக அவர்கள் நம்புகிறார்கள். இந்த தீபம் அடுத்த பல நாட்களுக்கு தொடர்ந்து எரியும் என்றும், பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட இந்த ஜோதியை கண்டு மக்கள் வழிபடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இரவில் தங்கமயில் வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று சொக்கப்பனை கொளுத்தப்படும் நிகழ்வுடன் அன்றைய தினம் நிறைவடைகிறது. இந்த ஜோதியின் ஒளி மக்களின் வாழ்வில் இருளை அகற்றி நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். திருப்பரங்குன்றம் கார்த்திகை மகாதீபத்தை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் உங்களை கவர்ந்த விஷயம் எது? உங்கள் அனுபவங்களை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் ஒரு தலைமுறையின் பக்தியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு ஞான தீபமாக விளங்குகிறது. அடுத்த ஆண்டும் இதே போன்ற பக்தி பெருவெள்ளத்துடன் இந்த மகத்தான அற்புதத்தை காண மீண்டும் சந்திப்போம். அதுவரை குன்றமர்ந்த குமரனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.